நிறைய வரும்னு என்னுடைய ஆசைகள், என்னுடைய கனவுகள் இம்மீடியட்டாக பலிக்காமல் போயிடுச்சு. காரணம், ஃபோட்டோஸ் எல்லாம் விட்டுட்டு போமா, ஐயோ என்ன குழந்தை இப்போ கல்யாணங்கிறிய, என்ன கல்யாணம்லாம் ஆச்சுங்கிறிய, அப்படி சரியாக சாப்பாடு கூட சரியாக இருக்காது. என்னுடைய ஊதியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுக்காரில் ஐயோ என்னது கல்யாணம் ஆச்சு குழந்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன ஆக்ட் பண்ணுறேங்கிற. இந்த சவுக்கார் படம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போயிடுவேன். ஒரு சின்ன வேலைக்கார பொண்ணை வச்சுக்கிட்டு, அம்மா அது அழுதாக்கா இந்த பால் புட்டி பால் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுறது, கஷ்டம் ஒன்று வரும்போது எல்லாத்தையுமே நான் தாங்கிக்கிடணும். அது எப்படியோ நான் கஷ்டப்பட்டு அந்த இனிமேல் நமக்கு படம் வரணும், இதோட நின்றுடக்கூடாது நம்ம லைஃப் அப்படின்னு நினச்சி நான் ஆக்ட் பண்ணதில் அந்த படம் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துருச்சிங்க. பத்திரிகைகள்லேயும் சரி, விமர்சனங்கள் அமோகமாக எழுதியிருக்காங்க. ஒரு நடிக்க வந்த நடிகை மாதிரி இல்லை, ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து இந்த சும்மா அந்த மாதிரி வந்து காட்சி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய வரும்னு என்னுடைய ஆசைகள், என்னுடைய கனவுகள் இம்மீடியட்டாக பலிக்காமல் போயிடுச்சு. காரணம், அந்த காலத்துலலாம் நல்ல கிளாமரஸாக இருக்கணும், நல்ல ஹைட்டாக இருக்கணும், நல்ல உடம்பு போட்டிருக்கணும். கிளாமர்னாக்கா ஃபேஸில் அந்த தெளிவு இருக்கணும். அந்த மாதிரி இல்லை, ஒரு நாட்டுப்புறம் பொண்ணு வேஷத்துக்கு அதுக்கு உதவுற மாதிரி தான் ஒரு தோற்றம். அதனால் பெருசாக எனக்கு வந்து அதுக்கப்புறம் சான்சஸ் வரல. பட் அதே நேரத்தில் நான் ஜெமினி ஸ்டூடியோவில் தெலுங்கு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனேன். அங்கே போய் நான் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் இங்கேருந்து ஷவுக்கார், இந்த முதல் படம் சவுக்காருங்கிற பேரை எப்படி ஒட்டிக்கிச்சுன்னு நீங்கள் கேட்கலாம், அது அப்புறம் சொல்கிறேன். நான் இப்போயே சொல்லிடுறேனே, பரவாயில்லை. அந்த காலத்தில் விஎன் ஜானகி அம்மா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, எம்ஜிஆர்னுடைய துணைவி. அவங்க வந்து விஎன் ஜானகி, நான் வந்து எஸ் ஜானகி. ஒரு குழப்பம் இருந்திருக்கு ஜனங்களில், எந்த ஜானகிமா விஎன் ஜானகிமா இல்லையா அந்த சவுக்கார் படத்தில் நடிச்சிருக்காளே தெலுங்கு பொண்ணு, அந்த அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கார் சவுக்கார்னு சொல்லி அந்த சவுக்கார் எனக்கு அப்படியே ப்ரிஃபிக்ஸாக ஒட்டிக்கிச்சு என்னுடைய பேரோட. சரி, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துன்னு போனாக்கா அங்கே கேஸ்டிங் மேனேஜராக இருந்திருக்கிற ஜெமினி கணேசன் சார், அவர் ஒரு ஆங்கிலியா ஃபோர்ட் கார் ஒன்று க்ரீன் கலரில் கார் வச்சுருந்து ரொம்ப கிளாமரஸாக அப்படியே கேஸ்டிங் மேனேஜர்னால் எல்லோருக்கும் ஹைட்டு கீட்டு பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அனுபவம் என்ன, யார் எந்த பாஷை பேசுவனி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார் அவர் வந்து பார்த்துட்டு, ஃபோட்டோஸ் எல்லாம் விட்டுட்டு போமா, ஐயோ என்ன குழந்தை இப்போ கல்யாணங்கிறிய, என்ன கல்யாணம்லாம் ஆச்சுங்கிறிய, அப்படி. அந்த காலத்தில் கல்யாணம் ஆகி வந்தவங்கள ஒத்து 2 பேர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். திருமதி அஞ்சலி தேவி அவர்கள் கூட கல்யாணம் ஆகி தான் சினிமாவுக்கு வந்ததா கேள்வி, எனக்கு சரி வர தெரியாது. பட்டு ரொம்ப கம்மி, யாருமே நாடக மேடையிலேருந்து சினிமா நடிக்க வந்தவங்க தான். சரி நீ வச்சுட்டு போ அப்படின்னாரு. 2 மாதம் கழித்து அப்புறம் நிற்க வச்சுட்டு ஹைட்டெல்லாம் கரெக்டாக போடுவார். அவருக்கு என்ன செவுத்து பக்கத்தில் நிற்க வச்சுட்டு ஒரு பென்சில் எடுத்துகிட்டு, என்ன 5 அடி இவ்வளோதானா நீ ஹைட்டு அப்படின்னாரு. கடவுள் கொடுக்குறது அவ்வளோதான் பிரதர் அப்படின்னேன். ஸோ அவர் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு காரில் வந்து சொன்னார், 3 பிள்ளைகள் அப்படின்னு ஒரு தமிழ் படம் எடுக்கிறாங்க, அது வந்து தெலுங்கு வெர்ஷனில் உனக்கு கதாநாயகி கேரக்டர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னாங்க. சந்தோஷம், ஏதோ ஒன்று பிரேக் வந்தது அப்படின்னு நினச்சி. அது ரொம்ப வறுமையில் இருந்த காலம், அது சரியாக சாப்பாடு கூட சரியாக இருக்காது. என்னுடைய ஊதியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுக்காரில் 2500 ரூபா மொத்த படத்துக்கு என்னுடைய சம்பளம். அதை வச்சு அந்த குழந்தைக்கு பால் இப்படி வாங்கி அது பண்ணி இது பண்ணி நல்ல ஒரு 2 ஃப்ராக் நல்ல அழகான ட்ரெஸ்ஸு வாங்கி அது அழகு பார்ப்பேன். அது ரொம்ப அழகாக பிறந்த குழந்தை அது. இது எப்படியான நான் காப்பாற்றணுமே வளர்க்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். வணக்கம், நான் வைஷ்ணவி, சவுக்கார் அம்மாவோட ஒரே பேத்தி. சவுக்கார் அம்மா என்னுடைய பாட்டி, ஆனால் நான் அவங்கள ஜானுன்னு தான் கூப்பிடுவேன். ஜானுக்கும் எனக்கும் எப்போவுமே ஒரு வெரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். எப்போவுமே அந்த ஃபார்மாலிட்டி ஆஃப் அவங்க கிராண்ட் மதராக இருக்கிறது அண்ட் நான் வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எஸ், ரெஸ்பெக்ட் இன் இட்ஸ் பிளேஸ் இட்ஸ் ஆல்வேஸ் தேர். ஆனால் எப்போவுமே அந்த ஃபார்மாலிட்டி இருந்ததில்லை எங்கள் ரிலேஷன்ஷிப்பில். அவங்களோட நான் ஜோக்ஸ் கிராக் பண்ணுவேன், அவங்க சிரிப்பாங்க, அண்ட் ஐ கேன் கோ அண்ட் டாக் டு ஹர் அபவுட் ஜஸ்ட் அபவுட் எனி திங் ஐ வாண்ட் டு. எப்போவுமே அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. என்றைக்குமே ஒரு சீரியஸ் மூமெண்ட் இருந்ததில்லை எங்களுக்கு. நிறைய தடவை வந்து என்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் சில விஷயம் பேசுறதுக்கு பயந்தா கூட அவங்கக்கிட்ட போய் தைரியமாக போய் சொல்லுவேன். அண்ட் ஷி ஆல்வேஸ் சேஸ், இஃப் யூ திங்க் யூ டூயிங் த ரைட் திங், ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் டூ இட்.
but you believe in whatever you do. After you have done it, if something goes wrong, you take responsibility for it. எப்பவுமே அந்த ஒரு அட்வைஸ் அண்ட் அவங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு கிரைசிஸ் இருந்தால் கூட அதுலேருந்து எப்படி தைரியமாக அவங்க இருந்து ப்ராக்டிக்கலாக ஒரு அப்ரோச்சோட ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறது நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். வேலைக்கு போகலாமா நான்? என்ன வேலைக்கு போகிற நீ அப்படின்னாரு. இல்லை என்ன ஒரு டைரக்டர் ஒரு கேட்டார், இந்த மாதிரி சினிமாவில் ஆக்ட் பண்ணுறியான்னு. அவர்கிட்ட போய் நம்ம கேட்கலாம் அப்படின்னு. குழந்தைக்கு அப்போது ஜஸ்ட்டு 3 மாதம் அவ்வளோதான். கை குழந்தை, பெண் குழந்தை, என்னுடைய மூத்த பொண்ணு யக்ஞா. ஸோ அங்கே நேராக போய் பரவாயில்ல தப்பு இல்லை அப்படின்னாரு. பெரிய மனசு இவருக்கு, பரந்த மனப்பான்மை இருக்கு அப்படின்னு நினச்சி சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு நாங்கள் போய் குழந்தையும் தூக்கிட்டு போனேன். யாரம்மா இந்த குழந்தை அப்படின்னாரு. கதவு திறந்து, என் குழந்தை சார் அப்படின்னு. என்ன விஷயம், எதுக்கு வந்தேன் அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் கேட்டப்போ நான் ஆக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நான் இப்போ ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு. ஐயோ, என்னது கல்யாணம் ஆச்சு, குழந்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன ஆக்ட் பண்ணுறேங்கிற? அதுவும் நான் இப்போ ஒன்றும் சினிமா எடுக்கலை. அப்போ நான் குணசுந்தரி கதான்னு ஒரு தெலுங்கு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது உனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கோம், நீ அப்போ வேணான்னு சொன்னீங்க அப்படி. பெற்றவங்க ஒத்துக்கல சார், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பட் சூழ்நிலையினால் சந்தர்ப்பம் அப்படி வந்திருக்கு, நான் சம்பாதிச்சு தான் தீரணுங்கிற ஒரு கட்டாய நிலைமையில் இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு. ஐம் சாரியம்மா, இப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னார். நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் எப்படி சார், எனக்கு வாழ்க்கை பிரச்சனை ஆகிடுச்சு இது அப்படின்னு. சரி இருமா, தம்பி ஒருத்தர் படம் எடுக்கிறாரு, நாகிரெட்டி, பி நாகிரெட்டின்னு சொல்லி, விஜயா ப்ரொடக்ஷன்ஸ். அவங்களுக்கும் இது முதல் படம். அவங்க ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு சம்மந்தப்பட்டது சமூக படம் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் எதனா வேஷம் கொடுப்பாங்களே என்னமோ, டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு. பரவாயில்ல சார், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. சரி, எதற்கே ஃபோன் பண்ணார். அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு தேதி குறித்து சொன்னாங்க. உடனே நான் அந்த இதுக்கு அது என்ன சொல்கிறது, இப்போல்லாம் ஒரு 7-8 டைலாக் எழுதி கொடுத்து ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்தாங்க, ஆடிஷன் மாதிரி. அது எடுத்ததில் ஒரு மாறுபட்ட உணர்ச்சிகளோட ஒரு 7 விதமான வசனங்களை நான் பேசியாகணும். என்ன வாழ்க்கை பிரச்சனையாச்சு, பேசாமல் எப்படி இருக்க முடியும், பேசி ஆகணுமே. பேசிட்டேன். அது சோகத்தில், சந்தோஷத்தில், கோபத்தில், ஒரு காதல் மாதிரி, இதெல்லாம் பேச வேண்டிய நிலைமை. அது நல்லா எனக்கு என்ன தெரியுமோ, இந்த சின்ன அந்த ரேடியோ நாடகத்தில் எனக்கு வந்த அனுபவத்தில் அந்த குரல் மாறாமல் அப்படியே நான் பேசுனதில் அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல. சரி, அப்புறம் நான் கார் கொடுத்தாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் எனக்கு தகவல் வரல. கண்டம் பண்ணிட்டாங்க, நம்ம வேணான்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு, நான் சரியில்லை போல் இருக்குது. அதுவும் என்ன பார்த்தா குச்சி எலி மாதிரி இருப்பேன், நல்லா கூந்தல் மட்டும் இது வரைக்கும் இருக்கும், தலை நிறைய பூ வச்சுப்பேன். அந்த ஒரு ஆசை, காசானா யாருக்கா நான் கொடுத்துருவேன், பூ மட்டும் சட்டுன்னு ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டேன். நிறைய பூ வச்சுக்கிட்டு ஏதோ லட்சணமாக இருப்பேன், ஒரு குடும்ப பாங்கா. சரி வரல, நமக்கு இது கூட சான்ஸ் இல்லை, போயிடுச்சுன்னு நினச்சேன். பட் ஒரு நாளைக்கு எல்வி பிரசாத் சார் டைரக்டர், அப்புறம் நாகிரெட்டி சக்கரபாணி ப்ரொடியூசர்ஸ், இவங்கெல்லாம் வீடு தேடி கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. பொண்ணு, நீ ரொம்ப லக்கி, நீ உனக்கு ஹீரோயின் கேரக்டர் கொடுக்குறோம், இந்த படத்தில் கதாநாயகி என்டி ராமராவ் ஹீரோ அப்படின்னாங்க. எல்வி பிரசாத் டைரக்டர், மார்க்கஸ் பார்ட்லே இஸ் யுவர் கேமராமேன், பியூட்டிஃபுல் கேமராமேன் அவர் அப்படின்னு சொன்ன. அப்படி நமக்கு என்ன புரியுங்க, நேராக அடுப்படியிலேருந்து கேமராவுக்கு போனவங்களுக்கு கேமராவை பற்றி என்ன தெரியும், நடிப்பை பற்றி தெரியும். நடிப்புனாக்கா சும்மா அந்த நாடகத்தில் நடித்த அனுபவம், ரேடியோ அனுபவம் தவிர எனக்கு ஒன்றும் பெருசாக நடிக்கிறது தெரியாது, அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியாது, எந்த விதமான ஒரு அனுபவம் இல்லாமல் நேராக அடுப்படையிலேருந்து இங்கே சேர்ந்துட்டேன்.